This conference will now be recorded. Yeah, in today's session, we're going to discuss about the framework. Framework na enna அப்படின்னா ஒரு set of rules follow பண்ணணும் or guidelines we have to follow. That is a framework. Okay, we can say the set of rules or guidelines you have to follow for the Selenium. Okay, tool. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க கேட்கலாம் frameworkன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கோடை வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க கோட் என்ன பண்ணலாம் மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். as well as in efficient way you can able to handle that framework. First thing, framework rules என்ன அப்படின்னா code duplication இருக்கக்கூடாது. There should not be any code duplicates. There should not be any code duplicates. நீங்க கேட்கலாம் எப்படி code duplicates வரும் கேட்டீங்க அப்படின்னா I have one login page. ஒரு லாகின் பேஜ் இருக்கு. நான் லாகின் பேஜ் என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணணும். 10 different user names and 10 different password combinations check பண்ணணும். 10 different user names and 10 different password combination வச்சு செக் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா சேம் கோட 10 times ரிப்பீட் பண்ணுவீங்க. பண்ணுங்களா இல்லையா? பண்ணுவீங்க. you will write driver.find element போடுவீங்க. driver.find element by.export சொல்லிட்டு இதே கூட என்ன பண்ணுவீங்க லைக் 10 times the same code you will repeat. ஓகேங்களா? ரிப்பீட் பண்ணுவீங்க. இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா கோட் டூப்ளிகேஷன் அக்கர் ஆகுது. ஓகேங்களா? கோட் டூப்ளிகேஷன் அக்கர் ஆச்சு அப்படின்னா ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் தோ இட்ஸ் 10 யூசர் நேம் 10 பாஸ்வேர்ட்ஸ் ஜஸ்ட் இமேஜின் யூ ஹாவ் 1000 யூசர் நேம் 1000 பாட் டெஸ்ட் பண்ணணும். அப்போ இதே கோடை நீங்க 1000 டைம்ஸ் போட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு லைன் ஆஃப் கோட்ல கோடு பிரேக் ஆகும்போது உங்க ப்ரோக்ராம் வந்து அப்ரப்டா ஸ்டாப் ஆயிடும். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஐடென்டிஃபை வேர் த எக்ஸப்ஷன் அக்கர்ட். எதுக்காக எக்ஸப்ஷன் அக்கர் ஆச்சுன்னு சொல்லிட்டு கண்டுபிடி ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரி வந்து இஷ்யூஸ் வருது, கோட் டிவிஷன் வருது. இந்த கோட் டிவிஷன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃப்ரேம்வொர்க்ல ஃபர்ஸ்ட் ரூல் வந்து அவாய்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஃப்ரேம்வொர்க் ஒன்றும் கிடையாது, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கைடன்ஸ் ஃபாலோ பண்ணணும். அதுல கோட் டூப்ளிகேட்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? செகண்ட் திங் இஸ் கோட் மெயின்டெனன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோட் டூப்ளிகேட் இருக்கக்கூடாது. செகண்ட் வந்து கோட் மெயின்டெனன்ஸ் இருக்கணும். கோட் மெயின்டெனன்ஸ் ஈஸியா இருக்கணும். இட் ஷுட் பி ஈஸி. தட் ஷுட் பி ஈஸி கோட் மெயின்டெனன்ஸா இருக்கணும். அப்ப நீங்க கேட்கலாம் எப்படிங்க ஈஸியா கோட் மெயின்டைன் பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஓகே ரீயூசல் மெத்தட்ஸ்லாம் ஒரு கிளாஸ்ல, டெஸ்கிரிப்ட்லாம் வேற ஒரு கிளாஸ்ல, ரிப்போர்ட்டோட மெத்தட்ஸ்லாம் வேற கிளாஸ்ல, லாக் ஃபோர்ஜோட மெத்தட்ஸ்லாம் வேற கிளாஸ்ல. இது மாதிரி செப்பரேட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோடு ஃபெயில் ஆகும்போது டெஸ்கிரிப்ட் ஃபெயில் ஆகும்போது ஓகே டெஸ்கிரிப்ட்ல போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் போயிட்டு. இன்கேஸ் எக்ஸப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூட்டில் மெத்தட்ல அடிச்சது அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணலாம், நீங்க அங்க வந்து டிபக் பண்ணி ஃபைண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது மாதிரி வந்து என்ன இருக்கணும்னா கோட் மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஃப்ரேம் ஒர்க். ஓகேங்களா? என்ன பண்ணணும் அப்படின்னா ரீயூசல் மெத்தட்ஸ்லாம் யூட்டில் பேக்கேஜ் வச்சுக்கணும். ரிப்போர்ட்ஸ்ல மெத்தட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா தனியா ரிப்போர்ட் ஒரு பேக்கேஜ் வச்சு அது ரிப்போர்ட் கிளாஸ் வச்சுக்கணும். லாக் ஃபோர்ஜ்ன்றதுலாம் லாக் ஃபோர்ஜ் கிளாஸ்ல வச்சுக்கணும். அதே மாதிரி ஸ்கிரிப்ட்லாம் டெஸ்ட் ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க தெரியும்ல, நீங்க லாகின் பேஜ் ஆர்டர் பண்றீங்க, லாகின் பேஜ் ஆர்டர் பண்ணும்போது அதெல்லாம் தனியா ஒரு கிளாஸ்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி டெஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதும் போது லாகின் பேஜ்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா தனியாக கிளாஸ்ல எழுதிடணும். ஓகேங்களா? ஸ்மோக் டெஸ்டிங், ஃபங்க்ஷனல் டெஸ்ட் பண்ண போற, ஃபார்ம் ஃபில் பண்ண போற அப்படின்னா அதில் தனி கிளாஸ்ல எழுதிங்க அப்படின்னா ஈஸியான என்ன பண்ண முடியும், லாகின் பேஜ் ஃபெயில் ஆச்சுன்னா ஈஸியாக அந்த கிளாஸ்ல போய் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்போ வந்து என்ன இருக்கணும்னா கோட் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ரக்சர் வேல கொண்டு வரணும். ஓகேங்களா? தென் ஒன்லி யூ கேன் ஈஸிலி அப்ளை இந்த கோட் மெயின்டெனன்ஸ். தேர்ட் திங், higher portability. higher portability higher portability னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்க ஃப்ரேம் ஒர்க்கை எந்த சர்வர்ல வேணாலும் ரன் பண்ற மாதிரி இருக்கணும்.
எந்த சர்வர்ல வேணாலும் ரன் பண்ற மாதிரி இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா that framework should have a higher portability. Today I'll run in Linux server, tomorrow I'll run in Windows server. ஓகேங்களா, எந்த சர்வர்ல போட்டாலும் ரன் ஆகிற மாதிரி இருக்கணும், என்னோட ஆட்டோமேஷன் ரன் ஆகிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, ஓகே, that will be a higher portability இருக்கணும். அதுவும் ஒரு ஃப்ரேம்வொர்க்ல ரூல் தான் ஆக்சுவலா. ஓகேங்களா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் சர்வர்ல போட்டா ரன் ஆகணும், as well as பாத்தீங்கன்னா எனக்கு வந்து லினக்ஸ் சர்வர்ல போட்டா ரன் ஆகணும், ப்ரௌசர் ஸ்டாக் கிளவுட்ல கூட ரன் ஆகிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, as well as எனக்கு வந்து கிராஸ் ப்ரௌசர் டெஸ்டிங்னா என்ன ஆகுது தெரியுமா, ஒரே டெஸ்ட் கேஸ் மல்டிபிள் ப்ரௌசர்ஸ்ல டெஸ்ட் பண்றதுக்கும் எனக்கு காம்பேட்டபிளா இருக்கணும். that should have higher portability. I want to do cross browser testing பண்ணணும், டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் ரன் பண்ற மாதிரி இருக்கணும். சாரி, கிராஸ் browser டெஸ்டிங் பண்ற மாதிரி இருக்கணும். கிராஸ் browser டெஸ்டிங் ஆர் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன பண்ற மாதிரி இருக்கணும், டெஸ்ட் பண்ற. டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் ஒன்றும் கிடையாது, எக்ஸ்பி சாரி விண்டோஸ் ஆர் லினக்ஸ் எந்த பிளாட்ஃபார்ம் ரன் பண்ற மாதிரி இருக்கணும். ஆர் கிளவுட் என்ற கிராஸ் ப்ரௌசர் டெஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா வந்து ப்ரௌஸ் ஸ்டாக் ஆர் சாஃப்ட் லேப்ஸ் ப்ரௌசர் ஸ்டாக்லயும் ரன் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, ஆர் சாஃப்ட் லேப்ஸ் இதுலயும் என்ன பண்ணணும், டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கணும். சாஃப்ட் லேப்ஸ் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, அது ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட், மல்டிபிள் ப்ரௌசர் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, தட்ஸ் கால் கிராஸ் ப்ரௌசர் டெஸ்டிங். யூ கேன் யூஸ் ப்ரௌசர் ஸ்டாக் ஆர் சாஃப்ட் லேப்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ல டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கணும். விண்டோஸ்ல ரன் ஆகிற மாதிரி இருக்கும், லினக்ஸ்ல ரன் ஆகிற மாதிரி இருக்கும். தட்ஸ் வை இட்ஸ் கால் ஹையர் போர்ட்டபிலிட்டி. போர்ட்டபிலிட்டினா the meaning I can say it's a movable. மூவபிள்னா புரியுதா, ஏன்னா கிளவுட்ல ரன் பண்ற மாதிரி இருக்கணும், as well as different platform ரன் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகே, as well as second thing is இந்த ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன், ஈஸி கோட் மெயின்டெனன்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா யூட்டில் மெத்தட்ஸ்ல தனி கிளாஸ்ல இருக்கணும், டெஸ்கிரிப்ட் தனியா கிளாஸ்ல இருக்கணும். ஓகேங்களா, ப்ராப்பர்ட்டி ஃபைல் தனியா ஃபைல் இருக்கணும். டெஸ்ட் டேட்டா மிஸ் பண்ணிட்டேன், டெஸ்ட் டேட்டா என்ன இருக்கணும்னா தனியா இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன், டிரைவ் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் பை எக்ஸ்பாத் இருக்கு, சென்கீஸ் யூஸ் பண்றேன். சென்கீஸ்ல என்ன பண்றேன் அப்படின்னா நான் சும்மா ஒரு நேம் தரேன், இது என்ன வேல்யூ, இது ஒரு டெஸ்ட் டேட்டா. கரெக்டா, சென்கீஸ் தரது ஒரு டெஸ்ட் டேட்டா. இது எல்லாம் கோட்லயே நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் a ஹார்ட் கோடிங் சொல்லுவாங்க. இட்ஸ் a ஹார்ட் கோடிங் சொல்லுவாங்க. லேட்டர் இஃப் ஐ வாண்ட் டு சேஞ்ச் த டேட்டா என்ன பண்ணணும், போயிட்டு நான் போயிட்டு ஸ்கிரிப்ட்ல போயிட்டு இந்த இடத்துல மாத்துற மாதிரி இருக்கும். இஃப் இட் இஸ் ஜார் ஃபைல், கம்பைல்டு ஜார் ஃபைலா இருந்தது அப்படின்னா ஒரு வாட்டி என்ன பண்ணணும், போயிட்டு நான் வந்து இந்த கோட்ல மாத்தி திருப்பி ஜாரா மாத்தணும். இட் வில் டேக் மோர் டைம். ஓகேங்களா, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி வைக்காம இந்த டெஸ்ட் டேட்டா ஃபைல் என்ன பண்ணணும், ஒரு எக்ஸல் ஷீட்லயோ ஜேசன் ஃபைல்லையோ எக்ஸ்எம்எல் ஃபைல்லையோ யாமல் ஃபைல்லையோ ஓகேங்களா ஆர் சிஎஸ்சி ஃபைல்லையோ எதுலையோ டெஸ்ட் டேட்டா வச்சுக்கணும். கோடு தனியா இருக்கணும், டெஸ்ட் டேட்டா தனியா இருக்கணும். தென் ஒன்லி யூ கேன் பர்ஃபார்ம் ஈஸி கோட் மெயின்டெனன்ஸ். சதீஷ் புரியுதா? யூட்டில் கிளாஸ்லாம் தனியா ஒரு கிளாஸ்ல இருக்கணும். யூட்டில் ஒன்றும் கிடையாது, ரீசல் மெத்தட்ஸ் தனியா இருக்கணும். ரிப்போர்ட்டிங் ஆன ரீசல் மெத்தட்ஸ்லாம் தனியா ஒரு பேக்கேஜ்ல இருக்கணும். ஆஸ் வெல் அஸ் டெஸ்கிரிப்ட்ல தனியா ஒரு பேக்கேஜ்க்குள்ள ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்கணும். ஆஸ் வெல் அஸ் வந்து பேஸ் கிளாஸ்னு சொல்லுவாங்க. பேஸ் கிளாஸ்னா புரியுதா, டிரைவர் ரன் பண்ணுவீங்களே, குரோம் டிரைவர், ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர், அதெல்லாம் பேஸ் கிளாஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் தனியா ஒரு பேக்கேஜ் ஒரு கிளாஸ்ல இருக்கணும். அதே மாதிரி டேட்டாலாம் டெஸ்ட் டேட்டா எல்லாம் பாத்தீங்கன்னா YAML ஃபைல் ஆர் XML ஆர் JSON, இட் கேன் பி எக்ஸல் ஷீட், ஸ்ப்ரெட்ஷீட்லயும் இருக்கலாம். ஓகேங்களா, அப்போ கோடையும் டேட்டா நீங்க பிரிச்சிட்டீங்க அப்படின்னா என்ன இருக்கணும், கோட் மேனேஜ் பண்றது ரொம்ப ஈஸி. தேர்ட் வந்து என்ன, ஹையர் போர்ட்டபிலிட்டி. ஓகேங்களா, உங்க ஃப்ரேம் ஒர்க்கை எந்த பிளாட்ஃபார்ம்லயும் எந்த ஒரு என்விரான்மெண்ட்லயும் ரன் பண்ற மாதிரி இருக்கணும். யூ கேன் கோ ஃபார் கிராஸ் ப்ரௌசர் ஸ்டாக்ல ரன் பண்ற மாதிரி இருக்கணும், சாஃப்ட்வேர் ரன் பண்ற மாதிரி இருக்கணும், டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் விண்டோஸ் லினக்ஸ் ரன் பண்ற மாதிரி இருக்கணும். ஹையர் போர்ட்டபிலிட்டி. போர்ட்டபிலிட்டினா மோபிள். ஓகேங்களா, தட்ஸ் இட். இந்த மூணு தான் மெயினான ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஃப்ரேம் ஒர்க்னா ஒரு ரூல்ஸ். ஆக்சுவலா இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, நீங்க கேட்கலாம் சார் எல்லா கம்பெனியும் வந்து சேம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. டிபெண்ட்ஸ் ஆன் த ஆர்கிடெக்சர், they will follow some different rules. ஆனா இது வந்து பேசிக் ரூல்ஸ். இந்த மூணுத்தையும் அவங்க டெஃபினட்டா பண்ணணும், ஃபாலோ பண்ணி ஆகணும்.
apart from that there are so many rules will be there. ஓகேங்களா, இது மாதிரி எனக்கு வந்து ரிப்போர்ட்டிங்லாம் இந்த கொஸ்டின் விழுந்திருக்கணும், ரிப்போர்ட்ஸ்ல இந்த கொஸ்டின் வரணும், இந்த ஃபைல் ஃபார்மேட் தான் வரணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். அது வந்து ஃப்ரேம் ஒர்க்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் தீஸ் ஆர் 3 are the mandatory rules. Okay, or you can set a set of guidelines. And then fourth one வந்து சொல்றேன், இங்கே ஒன்று சில பாயிண்ட் சொல்றேன். better code readability. ஓகேங்களா, நீங்க கேட்குங்க எப்படி இது பெட்டர் கோட் ரீடபிலிட்டி அப்படின்னா, ஒரு மெத்தட் எழுதும் போதும் கமெண்ட்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், டுடே இந்த கம்பெனியில் நீங்க ஒர்க் பண்றீங்க, ஆஃப்டர் 1 year கோயிங் டு லெஃப்ட் த கம்பெனி, அதே பொசிஷனுக்கு வேற ஒருத்தர் வராரு, அவர் பார்த்த உடனே தெரியணும் அந்த மெத்தட் என்ன பர்ஃபார்ம் பண்ணுது அவர் தெரியணும். நீங்க மெத்தட்ல கமெண்ட்ஸ் தரல, மெத்தட் நேம் வந்து ஒரு ரீடபிளா இல்ல, மெத்தட் நேம்னா ஒரு கிளிக் பண்றீங்க அப்படின்னா மெத்தட் நேம் கிளிக்னு இருக்கணும். அப்ப கிளிக்னு படிக்கும் போது மற்றவங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஈஸியா புரியுற மாதிரி இருக்கும். புரியுதா? கமெண்ட்ஸும் இருக்கணும், மெத்தட் நேம் பாத்தீங்கன்னா படிச்ச உடனே டக்குன்னு புரிஞ்சிடணும், இந்த மெத்தட் இதுதான் பண்ண போதுன்னு புரிஞ்சிடணும். தட்ஸ் வாட் பெட்டர் கோட் ரீடபிலிட்டி இருந்தது அப்படின்னா இதுவும் ஒரு ரூல் தான் ஆக்சுவலா. ஓகே, இதுவும் ஒரு ரூல் ஃப்ரேம் ஒர்க்ல. நெக்ஸ்ட் ரூல் பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் மெயின்டெனன்ஸ். ஓகேங்களா, அதான் சொல்லிட்டேன், இங்கே சொல்லிட்டேன், கோட் மெயின்டெனன்ஸ் கிடையாது, டெஸ்ட் ஸ்கிரிப்ட். இது வந்து ஸ்கிரிப்ட் மெயின்டெனன்ஸ் சொல்றோம், டெஸ்ட் ஸ்கிரிப்ட் மெயின்டெனன்ஸ் வச்சுக்கலாமா? டெஸ்ட் ஸ்கிரிப்ட் மெயின்டெனன்ஸ் இதுவும் ஒரு ரூல். ஓகே ஃபைன். டெஸ்ட் ஸ்கிரிப்ட் மெயின்டெனன்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க டெஸ்ட் டேட்டாவையும் தனியா வச்சுக்கணும், ஸ்கிரிப்டை தனியா வச்சுக்கணும். ஓகேங்களா, இது மாதிரி வந்து நீங்க வந்து ஈஸியா என்ன பண்ணலாம்னா ஸ்கிரிப்டை வந்து ஈஸியா மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, if you have any issues you can debug and fix the issues. That is a test script maintenance. And then yeah, sixth one miss பண்ணிட்டேன். ஓகேங்களா, இது வந்து ரொம்ப முக்கியம், code reusability. கோட் ரீயூசபிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு கிளிக் ஒரு மெத்தட் எழுதுறீங்க, அந்த கிளிக்ன்ற மெத்தடை எல்லா சினாரிக்கு யூஸ் பண்ணலாமா இல்லையா? லாகின் ஃப்ளோக்கு யூஸ் பண்ணலாம், as well ஹோம் பேஜ் யூஸ் பண்ணலாம், ஆட் டு கார்ட் யூஸ் பண்ணலாம், as a பேமெண்ட் பேஜ் யூஸ் பண்ணலாமா இல்லையா கிளிக்ன்ற மெத்தட்? அப்போ நீங்க தனியா ஒரு டீல் கிளாஸ்ல கிளிக்கு ஒரு மெத்தட் எழுதிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த மெத்தட் என்ன பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஃப்ரேம் ஒர்க்கோட ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வைக்கணும். ஆக்சுவலா இது வந்து ஐ வாண்ட் டு கிவ் சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இது ஆக்சுவலா கோட் ரீயூசபிலிட்டி ஐ கிவிங் திஸ் மச் ஆஸ்பெக்ட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கோட் ரீயூசபிள் வந்து இருக்கணும், இருந்ததான் ஃப்ரேம் ஒர்க். நீங்க பாட்டு வந்து டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் கிளிக் சென்ட் கீஸ் அப்படி எழுதிட்டே போனீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட் இஸ் ஓகே. இஃப் இட் இஸ் a big project, 500 screens இருக்கு என்கிட்ட. எத்தனை screens இருக்கு? 500 screens இருக்கு. 500 screens உட்காந்துட்டு நான் வந்து ஒரே கிளாஸ்ல உட்காந்துட்டு ஃபைண்ட் எலிமெண்ட் எழுதிட்டே போனா அந்த கோட் எங்க பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகும், எனக்கு எங்க போய் ஃபைண்ட் பண்ண தெரியாது எனக்கு. ஓகேங்களா, அப்ப இது மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா தனியா ஒரு கிளாஸ்ல யூட்டில்ஸ்னு ஒரு பேக்கேஜ் வச்சுட்டு அதுல என்ன பண்ணணும்னா ஒரு கிளாஸ் யூட்டில் ஒரு கிளாஸ் வச்சுக்கிட்டு அதுல ரீயூசர் மெத்தட்ஸ்ல வச்சுக்கணும். கிளிக்கு, சென்ட் கீஸுக்கு, அப்புறம் ஆக்ஷன் கிளாஸ். ஓகேங்களா, அப்புறம் வந்து ஆட்டோ ஐடிலாம் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆட்டோ ஐடி, சிக்குலி, இது மாதிரி எல்லாம் பண்ண காமனாக மெத்தட்ஸ் வச்சுக்கணும். பிடிஎஃப் ரீட் பண்ணுறதுக்கும் மெத்தட்ஸ் வச்சுக்கிட்டு அந்த மெத்தட்ஸை டெஸ்ட் ஸ்கிரிப்ட்ல நீங்கள் கால் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் வாட் கோட் ரீயூசபிலிட்டி. அதே கோடை நீங்க ரிப்பீட் பண்ண தேவையில்லை. ஒரு கோட் என்ன பண்ணிக்கலாம், எத்தனை வேணாலும் கால் பண்ணிக்கோ, ஆனால் அதே கூட டூப்ளிகேட் பண்ணாத. அதுதான் ஃப்ரேம்வொர்க் ரூல்ஸ். ஓகேங்களா, இந்த ஒரு 6 ரூலும் பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரேம்வொர்க்லையும் இஃப் யூ டேக் 90% கம்பெனிஸ் ஃபாலோ திஸ் ரூல்ஸ். ஓகேங்களா, இதை ஃபாலோ பண்ணுவாங்க. இதை தவிர்த்து என்ன இருக்கணும் அப்படின்னா வந்து ஓகே நவ் ஐ கோயிங் டு சே சம் அதர் ரூல்ஸ். இது வந்து ஆப்ஷனல் தான். இது ஆக்சுவலா நான் சொல்ல போறேன். ஒரு ஃப்ரேம் ஒர்க்ன்றது என்ன இருக்கணும் அப்படின்னா, என் டெஸ்ட் ஸ்கிரிப்ட் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா, என் டெஸ்ட் ஸ்கிரிப்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா ரீரன் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கணும். ஒன்லி ஃபெயிலியர்ஸ் மட்டும் ரீரன் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கணும். புரியுதா? இது ஆப்ஷனல். இது ஆக்சுவலா கேள்வி சொல்றதுல ஆப்ஷனல். இது வந்து சில ஃப்ரேம்வொர்க்ஸ்ல இருக்காது, நீங்க வேணும்னா பண்ணிக்கலாம். ஃபெயிலியர்ஸ் மட்டும், எந்த டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் லாகின் ஃப்ளோ வந்து ஒரு 1000 யூசர் 1000 பாஸ்வேர்ட்ஸ் இருக்கு, 600 யூசர் பாஸ் ஆயிடுச்சு,
400 யூசர் நேம்ஸ் பாஸ்வேர்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, லாகின் ஃப்ளோ ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ அந்த 400 மட்டும் என்ன பண்ணணும், ஐ வாண்ட் ரீரன். சரிங்களா? அதுவும் வந்து இதுவும் ஒரு ரூல் தான் ஆக்சுவலா. இதுவும் வந்து நீங்க வந்து ஃப்ரேம் ஒர்க்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரிட்ரை ஒன்லி ஆன் ஃபெயிலியர்ஸ். நீங்க கேட்கலாம், ரிட்ரைனா என்னங்க புரியுமா? ரீட்ரை, ஓகேங்களா? ரீட்ரைனா என்ன அர்த்தம் அப்படின்னா, என் டெஸ்ட் ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகும்போது என்னோட ப்ரௌசர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு என் டெஸ்ட் கேஸ்லாம் அதில் ரன் ஆகிட்டு இருக்கும், ஓகேங்களா? ரன் ஆகும்போது சம் நெட்ஒர்க் கிளிச் இருக்கலாம். நெட்ஒர்க் கிளிச்னா வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ஒரு கிளிச் வரலாம். கிளிச் வரும்போது நெட்ஒர்க் டிஸ்கனெக்ட் ஆகலாம். டிஸ்கனெக்ட் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும்னா, அந்த ரீசனால என் டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆயிருக்கும். புரியுதா? நெட்ஒர்க் கிளிச்சால சர்வர் டவுன் ஆகிறதால எனக்கு என்ன இருக்கும்னா, ஏன் கரெக்டாக கோடு தான் கரெக்டாக எழுதியிருக்கேன், எக்ஸ்பாத்தும் கரெக்ட் தான், டோன்ட் சே எக்ஸ்பாத், லொக்கேட்டர் கரெக்ட் தான். இட் கேன் பி எக்ஸ்பாத்தா இருக்கலாம், சி சேட்டரா இருக்கலாம். லொக்கேட்டர் கரெக்ட், கோடும் கரெக்ட். ஆனால் வந்து நெட்ஒர்க் கிளிச்சால சர்வர் வந்து சில டைம் சர்வர் வந்து என்ன ஆகும் தெரியுமா, ஒரு பீக் ஆஃப் டைம் வந்து டவுன் ஆகும். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா என் டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆயிருக்கும். அப்போ எனக்கு என்ன பண்ணணும், ரீட்ரை மெக்கானிசம் வந்து நான் என்ன பண்றேன், 3 கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகும், ரன் ஆக ஃபெயிலியர் வச்சுச்சிங்களேன். செகண்ட் ரன் ஆகும், செகண்ட் டைம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுது. தேர்ட் டைம் ரன் பண்ணி பார்க்கும், ரன் பண்ணி சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா டெஸ்ட் கேஸ் பாஸ் விட்டுரும். நீங்க ரெட்ரே கவுண்ட் தரணும். என்ன தரணும்? ரெட்ரே கவுண்ட் தரணும். 3 கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் பாஸ் ஆயிடுச்சுன்னா செகண்ட் ரன் ஆகாது. செகண்ட் டைம் வந்து ஃபெயிலியர் ஆனா தேர்ட் டைம் போகும். செகண்ட் ரன் ஆயிடுச்சு அப்படின்னா தேர்ட் டைம் போகாது. புரியுதா? இதுவும் ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல இருக்கணும், ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஆப்ஷனல், நான் போட்டதெல்லாம் ஆப்ஷனல். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், பேரலல் டெஸ்டிங் பண்ற மாதிரி இருக்கும். பேரலல் டெஸ்டிங்னா புரியுதா? சேம் டெஸ்ட் ஸ்கிரிப்ட அதே ப்ரௌசர்ல பேரலல் பண்ற மாதிரி தான். எப்படி சொல்றதுன்னா, உங்களுக்கு வந்து ஐ ஹவ் 1000 டெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு. 1000 டெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு. 1000 டெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் ஒரே மிஷின் ரன் பண்ணா எவ்வளவு டைம் எடுக்கும்? இட் வில் டேக் சம் 4 hours 5 hours வச்சுக்கங்களேன். 5 hours ஆகும். அந்த பேரலல் டெஸ்டிங் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அதே ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா, அது சேம் ப்ரௌசர், க்ரோம் ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா 4 ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? என்ன ஆகும்னா பேரல் ரன் ஆகும். பேரல்னா புரியுதா? இதுல வந்து பாத்தீங்கன்னா சம் 10 டெஸ்ட் கேஸ் ரன் ஆகும், இதுல 10 டெஸ்ட் கேஸ் ரன் ஆகும், இதுல 10 ரன் ஆகும், இதுல 2 ரன் ஆகும். அப்ப 40 அந்த பேரல் ரன் ஆகும்போது உங்க டெஸ்ட் கேஸ் எக்ஸிகியூஷன் டைம் வந்து சேவ் ஆகும். சொல்றது புரியுதா? 1000 டெஸ்ட் கேஸ் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா பேரல் டெஸ்டிங் யூஸ் பண்றீங்க. பேரல் டெஸ்டிங் என்ன தெரியுமா? சேம் ப்ரௌசரில் 4 ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு இதுல 10 டெஸ்ட் கேஸ், இதுல 10 டெஸ்ட் கேஸ், இதுல 10 டெஸ்ட் கேஸ், 10 டெஸ்ட் கேஸ், 40 டெஸ்ட் ரன் ஆகி முடிச்சுன்னா அடுத்த 10 ரன் ஆகிட்டு இருக்கும். புரியுது உங்களுக்கு? அப்போ வந்து உங்களோட என்ன ஆகுது, எக்ஸிகியூஷன் டைம் என்ன ஆகுது, சேவ் ஆகுதா? எக்ஸிகியூஷன் டைம் இஸ் ரெடியூஸ் ஆகுது, சரிங்களா? கிளைண்ட் என்ன பார்ப்பான் தெரியுமா, எனக்கு வந்து 3 hours 4 hours ஆகக்கூடாது, எனக்கு வந்து ரிப்போர்ட் இமீடியட்டா வேணும்னு கேட்பான், ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க பேரல் டெஸ்டிங் தான் போகணும். இதுவும் உங்க ஃப்ரேம் ஒர்க்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கணும். ஓகே. 10th ஒன், கிராஸ் ப்ரௌசர் டெஸ்டிங் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்கணும். கிராஸ் ப்ரௌசர் டெஸ்டிங் பண்ண சப்போர்ட் இருக்கணும், ஓகேங்களா? கிராஸ் ப்ரௌசர் டெஸ்டிங்னா புரியுதா? நீங்க வந்து சேம் மிஷின்லயே பண்ணலாம். குரோம்ல ஓப்பன் ஆகும், எட்ஜ்ல ஓப்பன் ஆகும், ஃபயர்பாக்ஸ்ல ஓப்பன் ஆகும், ஆஸ் வெல் அஸ் ஓப்பரால ஓப்பன் ஆகும். ஒரே நோட் மிஷின்ல ஒரு லேப்டாப்ல மேக்ஸிமம் 4 to 5 ப்ரௌசர்ஸ் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ கிளைண்ட் ரிக்வயர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு வந்து குரோம்ல நீ டெஸ்ட் பண்ணணும் 41 வெர்ஷன் டு 19 வெர்ஷன், இதுல எல்லா வெர்ஷன் டெஸ்ட் பண்ண சொல்றாங்க. இது வந்து ஃபீஸபிளா? ஒரு லேப்டாப்ல இத்தனை சேம் ப்ரௌசர் டிஃபரெண்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும், நீங்க யூ வாண்ட் டு கோ ஃபார் த ப்ரௌசர் ஸ்டாக் போகணும். ப்ரௌசர் ஸ்டாக்னு ஒன்று இருக்கு. இது வந்து கிளவுட் டெஸ்டிங் பிளாட்ஃபார்ம் டூல் தான். இதை வந்து நம்ம ஆடி எடுத்துருக்கோம் ஆக்சுவலா, ஓகேங்களா? இதை வந்து ஒன்றும் கிடையாது, ஒரு கீயும் யூஆர்எல்லையும் நீங்க வந்து பாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க டெஸ்ட் கேஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்ஸ்ல டிஃப்ரெண்ட் ப்ரௌசர் வெர்ஷன்ல ரன் ஆகும். டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ரௌசர் வெர்ஷன் ரன் ஆகும். கிளைண்ட் கேட்டிருப்பாங்க, எனக்கு வந்து 41 வெர்ஷன் டு 98 வெர்ஷன் நான் சொன்னேன்னா, அந்த 41 to 98 பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெர்ஷன் வந்திருக்குமா இல்லையா குரோம்ல?
அது எல்லா வருஷனும் ரன் ஆகிட்டு உங்களுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்திருக்கும். அந்த வீடியோவை நீங்கள் லைவாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி வந்து ஆட்டோமேட் ஆகும் சொல்லிட்டு லைவாக பார்த்துக்கலாம். ப்ரௌஸ் ஸ்டாக் யூஸ் பண்ணலாம், ஆர் யூ கேன் யூஸ் சாஸ் லேப்ஸ் யூஸ் பண்ணி கற்றுக்கலாம். ஓகேங்களா? ப்ரௌசர் கற்றுக்கிட்டீங்கன்னா சாஸ் லேப் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 2 minutes யூ கேன் லேர்ன். ஓகேங்களா? சேம் தான், ரொம்ப பெருசு கிடையாது. ப்ரௌசர் ஸ்டாக்கும் சாஸ் லேப்ஸும் சேம் தான். ப்ரௌசர் ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா தே கிவிங் ஃப்ரீ ஆக்சஸ் ஃபார் அரௌண்ட் 20 hours கிவிங் ஃப்ரீ. யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சாஸ் லேப்ஸ் வந்து யூ ஹேவ் டு பே த மணி. ஓகே. 10th வந்து என்ன இருக்குன்னா கிராஸ் ப்ரௌசர் டெஸ்டிங் பண்றதுக்கான இருக்கணும். 11th வந்து என்ன பண்ணணும், டெஸ்ட் கேஸை குரூப் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கணும். டெஸ்ட் கேஸை குரூப் பண்ற மாதிரி நீங்க கேட்கலாம், என்ன குரூப் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து நிறைய வந்து ஸ்கிரிப்ட் எழுதிடுறேன். ஓகேங்களா? ஸ்கிரிப்ட் எழுதிடுறேன். எனக்கு வந்து கிளையண்ட் ரெக்கமெண்ட் என்ன அப்படின்னா ஸ்மோக் டெஸ்ட் மட்டும் ரன் பண்ணணும். ஸ்மோக் டெஸ்டிங் மட்டும் ரன் பண்ண சொல்றாங்க. ஸ்மோக் டெஸ்டிங் மட்டும் ரன் பண்ண சொல்றாங்க. அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டேக் கொடுக்கணும். எந்த ஸ்கிரிப்ட் மேலே வந்து டேக் கொடுத்துடணும். ஸ்மோக் டெஸ்டிங் அப்படின்னா ஸ்மோக் டெஸ்டிங் மட்டும் ரன் ஆகும். எந்த ஸ்கிரிப்ட்லாம் நீங்கள் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் டேக் தரீங்களோ ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் மட்டும் ரன் ஆகும். எந்த டெஸ்ட் கேஸை ரெக்ரெஷன் தரீங்களோ ரெக்ரெஷன்னா ரெக்ரெஷன் டெஸ்ட் கேஸ் மட்டும் ரன் ஆகும். இந்த ஃபியூச்சராக உங்களுக்கு என்ன இருக்கணும். தட் இஸ் கால் டெஸ்ட் கேஸ் குரூப்ஸ். இது டெஸ்டில் வந்துடும். இது டெஸ்ட் என்ஜியில் இது வந்துடும். ஆக்சுவலாக குரூப்பிங் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து ஸ்மோக் டெஸ்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணிடுவீங்க. அதே டெஸ்ட் கேஸை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரெக்ரெஷன் யூஸ் பண்ணுவீங்க. கரெக்டா? ஸ்மோக் டெஸ்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணிடுவீங்க, அதே டெஸ்ட் கேஸை நம்ம ரெக்ரெஷன் யூஸ் பண்ணுவீங்க. கரெக்டா? அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து மல்டிபிள் டேக்ஸ் கொடுக்கணும். அட் த ரேட் ஆஃப் ஸ்மோக், அட் த ரேட் ஆஃப் ரெக்ரெஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் கேஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்மோக்குக்கும் ரன் பண்ணிக்கலாம், ரெக்ரெஷனுக்கும் ரன் பண்ணிக்கலாம். ஆனால் குரூப்ஸ்ன்றது என்ன தெரியுமா, ஒரு டெஸ்ட் கேஸை குரூப் பிரிக்கிறது தான் குரூப்பிங் சொல்லுவாங்க. ஸ்மோக் தனியாக குரூப்பாக பிரிச்சிக்கோ, ஃபங்க்ஷன் தனியாக குரூப்பாக பிரிச்சு என்ன பண்ணலாம்னா அந்த ஸ்மோக் குரூப் மட்டும் ரன் பண்ணால் ஸ்மோக் குரூப்பில் இருக்கிற மட்டும் டெஸ்ட் கேஸ் மட்டும் ரன் ஆகும். ஃபங்க்ஷனல் கொடுத்தனா ஃபங்க்ஷனல் குரூப் மட்டும் ரன் ஆகும். இந்த கேள்வியும் உங்கள் ஃப்ரேம்வொர்க்கில் இருக்கணும். ஓகேங்களா? 12th இஸ் ரிப்போர்ட்டிங். 12th வந்து ரிப்போர்ட்டிங். ரிப்போர்ட்டிங்னா யூ கேன் யூஸ் எனி ரிப்போர்ட்டிங். ஓகேங்களா? அதாவது நம்பர் ஆஃப் ரிப்போர்ட்டிங்ஸ் ஆர் தேர். ஓகேங்களா? டெஸ்ட் என்ஜின்ல ஒரு டிஃபால்ட் ரிப்போர்ட் இருக்கு. டெஸ்ட் என்ஜின்ல என்ன இருக்கு, ஒரு HTML ரிப்போர்ட் டிஃபால்ட் ரிப்போர்ட் இருக்கு. ஆர் யூ கேன் யூஸ் எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட் யூஸ் பண்ணலாம். Majorly everyone using extend reports யூஸ் பண்ணலாம். அப்புறம் JUnit ரிப்போர்ட் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து XML ரிப்போர்ட் யூஸ் பண்ணலாம். JSON ரிப்போர்ட் யூஸ் பண்ணலாம். JSON ரிப்போர்ட் ஆர் எக்ஸல் ரிப்போர்ட் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்ஸ் இது மாதிரி நம்பர் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட் வேணும்னா தேர்ட் பார்ட்டி டிபெண்டன்சி ஆட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிப்போர்ட்டிங் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ரேம்வொர்க் இன்டெட் பண்ணிக்கணும். ஓகே. அண்ட் தென் தேர்ட் ஒன் இஸ் லாகிங் இருக்கணும். லாகிங் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, உங்களோட ஸ்கிரிப்ட் ரன் ஆகும்போது சில லாக்ஸ்லாம் விழுமா இல்லையா? எனக்கு டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆகுது அப்படின்னா உங்க லாக்ல விழுந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டுடே நீங்கள் வந்து இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் இன்னைக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து ஜென்கின்ஸ் மூலமாக ரன் பண்ணிட்டு போறீங்க. ரன் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டெஸ்ட் கேஸ் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. உங்க டெஸ்ட் ஸ்கிரிப்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. நாளைக்கு வரீங்க, வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கன்சோல் லாக்ஸ்லாம் பார்க்க முடியும். கன்சோல் லாக்ஸ் வந்து எப்போ ரன் ஆகுதோ அப்போ பார்க்க முடியும். ஓகேங்களா? நேற்று வந்து நீங்கள் வந்து ஒரு நைட் வந்து 10 o'clock ரன் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு ஆஃபீஸ் வரீங்க, வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா லாக் ஃபைல் செக் பண்ணணும். லாக் ஃபைல் செக் பண்ணி அப்படின்னா எந்த டைம் ஸ்டாம்ப் வந்துடும், எந்த டைமில் எந்த மெத்தடில் எந்த ஸ்கிரிப்ட் ஃபைல் சொல்லிட்டு வந்துடும். நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம்னா போயிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணி அது லொக்கேட்டரால ஃபெயில் ஆச்சா எக்ஸ்பாத்தால ஃபெயில் சொல்லிட்டு என்ன பண்ணலாம், ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணி அந்த டெஸ்ட் கேஸை திருப்பியும் ரீரன் பண்ணி விடலாம். ஓகேங்களா? அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா log4j வந்து உங்கள் ஃப்ரேம் ஒர்க்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஓகே. லாகிங் இருக்கா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 14th ஒன் ப்ரியாரிட்டி இருக்கணும். ப்ரியாரிட்டின்றது என்ன அப்படின்னா எந்த டெஸ்ட் கேஸ் ஃபர்ஸ்ட் ரன் ஆகணும், எந்த டெஸ்ட் கேஸ் வந்து செகண்ட் ரன் ஆகணும். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ப்ரியாரிட்டி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெஸ்டில் தர முடியும், குக்கும்பர்லேயும் தர முடியும். ஓகேங்களா? இது மாதிரி சில ஃப்ரேம்வொர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு ப்ரியாரிட்டி இருக்கும். ஓகேங்களா? எந்த டெஸ்ட் கேஸ் ஃபர்ஸ்ட் ரன் ஆகணும். ஓகேங்களா? அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா கொடுத்துடலாம். ஓகே.
அப்புறம் வந்து எனேபிள் டிசேபிள் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு 500 டெஸ்ட் கேஸ் இருக்கு. 500 டெஸ்ட் கேஸை பார்த்தீங்கன்னா 400 வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, எனக்கு ரிமைனிங் 100 தான் ரன் ஆகணும் எனக்கு. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஃபர்ஸ்ட் 400 என்ன பண்ணலாம், டிசேபிள் பண்ணிட்டு அந்த நெக்ஸ்ட் 100 நம்ம நினைக்கலாம். எனேபிள் ஆர் டிசேபிள் ஃபீச்சர் வந்து இருக்கணும். ஒரு டெஸ்ட் மெத்தடுக்கு வந்து எனேபிள் ஆர் டிசேபிள் இருந்ததுன்னா இதெல்லாம் உனக்கு வேணுமா எனேபிள் பண்ணிக்கும், இதெல்லாம் ரன் பண்ணக்கூடாதுன்னா டிசேபிள் பண்ணிச்சிக்கோ. இதுவும் ஒரு ஃபீச்சர் தான். ஓகேங்களா, இதெல்லாம் இருந்தது அப்படின்னா see there are a number of things is there, only few things I'm saying to you. இது மாதிரி 34 ப்ராப்பர்ட்டி இருக்கணும். நான் சும்மா உங்களுக்கு வந்து கைட் பண்றேன். ஓகேங்களா, எனேபிள் டிசேபிள் இருக்கணும். அப்புறம் வந்து 16th வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா கண்டினியூஸ் இன்டகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் இருக்கணும். இதுவும் ஒரு மார்க்ஸ் மாதிரி தான். ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா சில டைம்லாம் பாத்தீங்கன்னா இஃப் யூ கோ ஃபார் தாட் ஒர்க்ஸ், அவங்க ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. காம்படிஷன், அந்த காம்படிஷன்ல இருந்து நீங்க ஃப்ரேம் ஒர்க் எடுத்துட்டு போகணும், சாம்பிள் ஃப்ரேம் ஒர்க் எடுத்துட்டு போகணும். அவங்க வந்து இது ஒரு இதுக்கும் மார்க் போட்டே வருவாங்க. எந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து எல்லாத்தையும் அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதோ they will give 5 lakhs கேஷ் பிரைஸ். போன இயர் நடந்தது. சதீஷ் புரியுதா? ஒரு ரூலுக்கு அவங்க மார்க் போட்டே வருவாங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க் எதெல்லாம் வந்து எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ they will give 5 lakhs கேஷ் பிரைஸ் ஃபார் யூ. இது மாதிரி நீங்க சாம்பிள் ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்ணி கொடுத்து போகணும். அவங்க கேர் கொஸ்டின்லாம் அந்த டெக்னிக்கல் கொஸ்டின் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா இஃப் தேர் வெரி சாட்டிஸ்ஃபைட் they will give like 5 lakhs கேஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க வாங்கிட்டு வந்துடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 16th வந்து பாத்தீங்கன்னா CI/CD இருக்கணும். கண்டினியூஸ் இன்டகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட். ஓகேங்களா, நீங்க கேட்கலாம் கண்டினியூஸ் இன்டகிரேஷன் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு 4 டெஸ்டர்ஸ் இருக்காங்க, ஆட்டோமேஷன் டெஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எண்ட் ஆஃப் டே கோடை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிட் லேப் ஆர் கிட் ஹப்ல கோடை புஷ் பண்ணிட்டு போயிடுவாங்க. புஷ் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அவங்களோட பைப் லைன் ட்ரிகர் ஆகணும். பைப் லைன் ஒன்றும் கிடையாது, ஒரு ஜென்கின்ஸ்ல அந்த ஜென்கின்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த கிட்ல பார்த்துட்டே இருக்கும். ஏதாவது புஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, கோடை புஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பைப் லைன் ட்ரிகர் பண்ணி விட்டுரும். அந்த பைப் லைன் என்ன பண்ணும் தெரியுமா, ஃபர்ஸ்ட் வந்து உங்க கோடை பில்ட் பண்ணும் வித் ஹெல்ப் ஆஃப் மேவன். கோடை பில்ட் பண்ணிட்டு டெஸ்ட் கேஸை வந்து ரன் பண்ணி விடும். எல்லா டெஸ்ட் கேஸ் ரன் ஆகி முடிச்ச உடனே ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லாம் மெயில் போகும். கிளைண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லாம் மெயில் போயிடும். மெயில் போயிட்டு இத்தனை டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிருக்கு, இத்தனை டெஸ்ட் கேஸ் ஃபெயிலியர் சொல்லிட்டு ஒரு என்டையர் ரிப்போர்ட், HTML ரிப்போர்ட் வந்து அவங்க மெயில் போயிடும், உங்க மெயிலுக்கும் வந்துடும். இதுதான் கண்டினியூஸ் இன்டகிரேஷன். சதீஷ் திருப்பி சொல்றேன், நீங்க எண்ட் ஆஃப் என்ன பண்ணுவீங்க, கோடை புஷ் பண்ணிருவீங்க. புஷ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அந்த ஜென்கின் சர்வர் வந்து உங்க கிட்ல வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்தாலே அது பைப் லைனை ட்ரிகர் பண்ணி விட்டுரும். பைப் லைன் ஒன்றும் நடக்காது, கோட் வந்து ஃபர்ஸ்ட் பில்ட் ஆகும். பில்ட் ஆகிட்டு உங்க டெஸ்ட் கேஸ்லாம் ரன் ஆகி முடிஞ்சு அதுக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். அந்த ரிப்போர்ட் வந்து எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ், கிளைண்ட்ஸ் எல்லாருக்கும் என்ன பண்ணணும், மெயில் போயிட்டு இத்தனை டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிருக்கு, இத்தனை டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆயிருக்கு, இந்த டைம்ல ரன் ஆச்சு சொல்லிட்டு ஸ்டார்ட் டைம் என் டைம் கொடுத்துரும். அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே ஒரு மேனேஜர் ஒரு லீட் பர்சன் அரேஞ்ச் எ மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு ஏன் அந்த டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆச்சு, நேத்தும் நீங்க ரன் பண்ணீங்க ஃபெயில் ஆச்சு சொன்னீங்க, இன்னைக்கே நான் ஃபெயில் ஆகுது, ஏன் அது நடக்குது, ஏன் லொக்கேட்டர் இஷ்யூவா என்ன இஷ்யூ சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நீங்க ப்ராப்பரான எக்ஸ்பிரஷன் தரணும். ஓகேங்களா, இப்படிதான் ஆக்சுவலா போகும். தட் இஸ் கால் கண்டினியூஸ் இன்டகிரேஷன். நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட். ஓகேங்களா, கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்ன்றது என்ன அப்படின்னா இது வந்து உங்களுக்கு செட் ஆகுது ஆக்சுவலா. ஓகேங்களா, டெவலப்பர் தான் செட் ஆகும். டிப்ளாய்மெண்ட்ன்றது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் கிரியேட் சம் ஃப்ரண்ட் எண்ட் கிரியேட் பண்ணுவாங்க, ஆங்குலர் யூஸ் பண்ணி ஒரு வெப்பை கிரியேட் பண்ணுவாங்க, இல்லைனா ரியாக்ட் யூஸ் பண்ணி ஒரு வெப்பை கிரியேட் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தெரியுமா, கோடை கிட்ல புஷ் பண்ணிடுவாங்க, கோடு பில்ட் ஆகும். அந்த பில்ட் ஆன கோடு இருக்கு பார்த்தீங்களா, ஜார் ஃபைல் இருக்குல்ல, அது வந்து வேற ஒரு என்வரான்மெண்ட் டிப்ளாய் ஆகிட்டு அந்த யூஆர்எல் எப்படி பார்ப்பாங்க, HTTP சம் யூஆர்எல் போட்ட உடனே அந்த வெப்பேஜ் லோட் ஆகும். தட் இஸ் கால் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட். அவங்க புஷ் பண்ண கோடுக்கு அப்பவே என்ன ஆகுது, கோடு பில்ட் ஆயிட்டு அந்த பில்டான ஜார் ஃபைல் வந்து வேற ஒரு என்வரான்மெண்ட் டிப்ளாய் ஆயிட்டு அந்த யூஆர்எல் அவங்களால பார்க்க முடியுது. தட் இஸ் கால் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட். கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் நீங்க பண்ண மாட்டீங்க ஆஸ் ஆட்டோமேஷன் டெஸ்டர். ஓகேங்களா, பண்றாங்க தாட் ஒர்க்ஸ், ஃப்ரெஷ் ஒர்க்ஸ், இது மாதிரி டாப் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் பண்றாங்க. ஓகேங்களா, பட் MNCs they won't do continuous deployment, manual deployment தான் பண்ணுவாங்க மோஸ்ட்லி, deployment மட்டும். பட் continuous integration will be automated through Jenkins.
ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம் ஆர் டீம் சிட்டின்னு ஒன்று இருக்கு. டீம் சிட்டின்னு ஒன்று இருக்கு, அதை யூஸ் பண்ணியும் பண்ணலாம். சர்க்கிள் சிஐன்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் வந்து சிஐ சிடி டூல்ஸ். புரியுதா? ஜென்கின்ஸ், டீம் சிட்டி, சர்க்கிள் சிஐ ஆர் டாக்கர் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், கண்டெய்னர் ரன் பண்ண வைக்கலாம். உங்க டெஸ்ட் ஸ்கிரிப்ட்லாம் கண்டெய்னர் ரன் ஆகும். ஓகேங்களா? இது நாங்கள் எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக டாக்கர் எடுத்திருக்கோம். இது மாதிரி வந்து இந்த சிஐசிடி டூல்ஸில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நவ் லேட்டர் வில் சே ஆல் தி ரூல்ஸ். ஓகேங்களா? இதுதாங்க மேஜர் ரூல்ஸே இதாங்க. இது ஆப்ஷனல், கீழே ஆப்ஷனல், பட் மேண்ட்ரி இது இருக்கணும். 1 minute. This conference will now be recorded. Now come to the Selenium frameworks. Selenium framework we have 3 types of Selenium default frameworks we have. One is data driven framework, another one is keyword driven framework, third one is hybrid framework. Okay, now already know about Selenium framework. Selenium framework already தெரியும். There should not be any code duplication, as well as code management should be very easier and should be efficient, as well as user என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோடையும் டேட்டாவையும் தனித்தனியாக வச்சிருப்பாங்க. டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸல் ஷீட்டில் இருக்கும், கோட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாவா கிளாஸில் இருக்கும். ஓகேங்களா? இப்படி தான் என்ன பண்ணுவாங்க வச்சிருப்பாங்க. தென் ஒன்லி இட் எஃபிஷியன்ட்லி கேன் ஏபிள் டு ஹேண்டில் அண்ட் தி கோட் மெயின்டெனன்ஸ் ஆல்சோ வெரி பி ஈஸியர். ஓகேங்களா? நவ் there are so many things is there, like we can go for code reusability. ஒரு ஃப்ரேம்வொர்க் இருந்தால் கோட் ரீசபிலிட்டி இருக்கணும். அந்த ஃப்ரேம்வொர்க் வந்து மூவபிளாக இருக்கணும், ஹையர்லி போர்ட்டபிலிட்டியாக இருக்கணும். போர்ட்டபிலிட்டி மீன்ஸ் மூவபிள். அண்ட் தென் லாஸ்ட் திங் இஸ் ரெடியூஸ்டு காஸ்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் மெயின்டெனன்ஸ். ஓகேங்களா? ஸ்கிரிப்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப காஸ்ட் அவ்வளோ எடுத்துக்காது, ரொம்ப கம்மியான காஸ்ட் தான் எடுத்துக்கும். ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரக்சர்டாக ஃபாலோ பண்ணுறதால code maintenance cost will be very lesser, and then it should have a better code readability. The first framework we're going to see data driven framework. ஓகேங்களா? data driven frameworkன்றது பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணணும்னா டேட்டா செட்டை வந்து டெஸ்ட் கேஸ்ல பிரிக்கணும். நீங்க கேட்கலாம் டெஸ்ட் கேஸ்ன்றது என்ன கேட்கலாம். டெஸ்ட் கேஸ் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு லாகின் பேஜ் எடுத்துங்களேன், டிரைவர் ஃபைனல் எலிமெண்ட்ஸ் எக்ஸ்பார்ட் எழுதுறீங்களா, அதுதான் டெஸ்ட் கேஸ். டேட்டா செட்ன்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் வந்து 1000 யூசர் நேம் 1000 பாஸ்வேர்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா டெஸ்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? அது எல்லாமே கோட்ல வச்சுக்க முடியாது. அப்படி கோட் வச்சுட்டா என்ன ஆகும்னா கோட் பிளேட் அதிகமாயிடும், கோட் டூப்ளிகேஷன் அதிகமாயிடும். நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு எக்ஸல் ஷீட்ல அந்த 1000 யூசர் நேம்ஸ் 1000 பாஸ்வேர்டு அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், யூசிங் அப்பாச்சி பாய் லைப்ரரி யூஸ் பண்ணி, அப்பாச்சி பாய்னு ஒரு தேர்ட் பார்ட்டி லைப்ரரி இருக்கு, அது மூலமா எக்ஸல் ஷீட்ல வந்து என்ன பண்ணுவேன்னா ரீட் பண்ணி அந்த மெத்தடுக்கு பாஸ் பண்ணுவேன். லாகின்ற மெத்தடுக்கு பாஸ் பண்ணுவேன். என்னன்னு பாஸ் பண்ணுவேன் தெரியுமா? யூசர் நேம் பாஸ்வேர்டும் பாஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா கோடை வந்து ரீயூஸ் பண்ணிப்பேன். இதால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா கோட் மெயின்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கு. தட்ஸ் அ பர்பஸ் ஆஃப் டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க்ஸ். எப்போ நீங்க டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க்ஸ் போனோம் அப்படின்னா ஓகேங்களா, நீங்க வந்து ஒரு லாகின் ஃப்ளோ இருக்கு, நான் நிறைய டேட்டா வச்சு டெஸ்ட் பண்ணணும். I want to test with n number of datas. ஓகேங்களா? லைக் 10,000 யூசர் நேம் பாஸ்வேர்ட் டெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? அது மாதிரி டெஸ்ட் பண்ணும்போது தான் நீங்க டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க் செட் ஆகும். நீங்க கேட்கலாம் வந்து சார் நான் எக்ஸல் ஷீட்ல வச்சுப்பேன்னு கேட்டீங்கன்னா எக்ஸல் ஷீட் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. யூ கேன் கீப் எனி எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸ், ஜேசனா இருக்கலாம், எக்ஸ்எம்எல் இருக்கலாம், யாமலா இருக்கலாம், ஆர் ஈவன் டேட்டா பேஸ்ல கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்க டேட்டாஸ்லாம் டெஸ்ட் டேட்டாஸ்லாம் வச்சுக்கிட்டு நீங்க டேட்டா பேஸ் வச்சுக்கிற மாதிரி இருந்தா என்ன பண்ணணும் தெரியுமா, நீங்க வந்து ஒரு ஜேடிபிசி கனெக்டர், ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி என்ன பண்ணணும்னா உங்க டேட்டாபேஸ்ல இருக்க டேட்டாவை ரீட் பண்ணி உங்க மெத்தடுக்கு நீங்க ஆர்குமெண்டா பாஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்க கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க்ஸ் எங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? உங்களோட அப்ளிகேஷன்ல நீங்க ஒரே சினாரியோவை மல்டிபிள் செட்ஸ் ஆஃப் டேட்டா வச்சு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கோ ஃபார் டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க். ஓகேவா? நான் சொன்ன சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். ஒரு லாகின் ஃப்ளோக்கு பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க, வந்து 1000 யூசர் நேம் 1000 பாஸ்வேர்ட்ஸ் டெஸ்ட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? அதுக்கு டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் திங், நான் வந்து பார்த்தீங்கன்னா 1000 யூசரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்.
ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா என்ன தருவீங்க ஒரு யூசருக்கு? ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், ஜெண்டர், அப்புறம் வந்து ஆக்குபேஷன், இதெல்லாம் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? ஒரு ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. டேக் ஒன் ஹெல்த் கேர் அப்ளிகேஷன் என்ன பண்ணுவீங்க? ஒரு பேஷண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும் என்ன பண்ணுவீங்க? ஜெண்டர், மேலு, செக்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவனோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அவனோட ஆக்குபேஷன், அண்ட் தென் கார்டியன் எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்க? அந்த ஹெல்த் கேர் இதுல ரெஜிஸ்டர் பண்ணுவீங்களா? அப்போ அவ்வளோ டெஸ்ட் டேட்டா தேவைப்படுது. கரெக்டா? அது என்ன பண்ணலாம்? ஒரு எக்ஸல் ஷீட்லயோ இல்லைன்னா ஒரு டேட்டா பேஸ்லயோ யாமல் ஃபைல்ஸ்லயோ ஸ்ப்ரெட்ஷீட்லயோ நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு சினாரியோவை டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் டேட்டா வச்சு நீங்க டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க்ஸ். ஓகே. This conference will now be recorded. அண்ட் தென் எக்ஸல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபைல் ஃபார்மேட் இருக்கு. ஓகேங்களா? ஒன்று வந்து எக்ஸ்எல்எஸ் ஃபைல் ஃபார்மேட் இருக்கும், அனதர் ஒன் வந்து எக்ஸ்எல்எஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா? எக்ஸ்எல்எஸ்எக்ஸ்னு இருக்கும். எக்ஸ்எல்எஸ் அப்படின்னா பிஃபோர் 2003க்கு முன்னாடி வந்த ஃபார்மேட். 97 டு 2003 பிஃபோர் வந்த ஃபார்மேட் தான் எக்ஸ்எல்எஸ். புரியுதா? 2003 அண்ட் லேட்டர் வந்த ஃபார்மேட்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல்எஸ்எக்ஸ். புரியுதா? 2003 அப்புறம் வந்ததெல்லாம் எஸ்எல்எக்ஸ்எஸ் எஸ்எக்ஸ். 2003 முன்னாடி 97 அப்புறம் வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல்எஸ் ஃபார்மேட். இந்த ரெண்டு ஃபார்மேட்ல நீங்க வச்சுக்கலாம். இட்ஸ் எக்ஸ்எல்எஸ் இஸ் ஓல்டு ஃபார்மேட், எக்ஸ்எல்எஸ்எக்ஸ் இஸ் லேட்டஸ்ட் ஃபார்மேட். ஓகேங்களா? நவ நெக்ஸ்ட் திங் இஸ் கீவேர்ட் ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க். ஓகேங்களா? கீவேர்ட் ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க் யார் போவாங்க அப்படின்னா ஓகேங்களா ஒன்லி ஃபார் த மேனுவல் டெஸ்டர்ஸ். மேனுவல் டெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சஃபிஷியன்ட் கோடிங் நாலேஜ் இருக்காது. ஓகேங்களா? கோடிங் நாலேஜ் இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட்ல வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா காட்டுறேன் பாருங்க. எக்ஸல் ஷீட் இதான் எக்ஸல் ஷீட், ஜூம் பண்ணி காட்டுறேன். இது மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. கோ டு யூஆர்எல், செட்டெக்ஸ்னா சென்கீஸ் மாதிரி, கிளிக்னா கிளிக் பண்ணும். ஓகேங்களா? இது மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு எக்ஸல் ஷீட்ல அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரன்னர் ஃபைல் இருக்கும். அதை ரன் பண்ணாங்க அப்படின்னா இந்த எக்ஸல் ஷீட்ல இருந்து ரீட் பண்ணி இந்த ஒரு ஆக்ஷன்ஸையும் இது ரன் பண்ணிக்கும். கீவேர்டுன்றது ஒரு ஆக்ஷன் தான். ஓகேங்களா? இது கீவேர்ட்ல ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ரன் ஆகும். அப்ப நீங்க கேட்கலாம் சார் கோ டு யூஆர்எல் மட்டும் வச்சா போதும் கேட்டீங்கன்னா இந்த கோ டு யூஆர்எல் வந்து ஒரு மெத்தட் நேம் ஆக்சுவலா. அப்ப இந்த மெத்தட் நேம் இந்த கோட்ல யார் எழுதுவாங்க கேட்டீங்க அப்படின்னா ஒரு எஸ்டிஇடி சாஃப்ட்வேர் டெவலப் இன்ஜினியர் டெஸ்ட் வந்து அவன் வந்து ஃப்ரேம்வொர்க் செட் பண்ணி ஒரு மேனுவல் டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு கேடி கொடுத்துருவான். என்ன கேட்டி தருவான் தெரியுமா? இது மாதிரி நீ என்ன பண்ணணும்னா கீவேர்ட்ஸ் எல்லாம் நீ அரேஞ்ச் பண்ணி இந்த ஃப்ளோல ஒரு அப்ளிகேஷன் ஃப்ளோ இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் யூஆர்எல் போகணும். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? யூசர் நேம்ல செட்டெக்ஸ் அடிப்பீங்க. கரெக்டா? பாஸ்வேர்ட்ல செட்டெக்ஸ் போடணும். அப்புறம் வந்து என்ன பண்ணுவீங்க? ரீசெட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுவீங்க. இது மாதிரி வந்து அவன் என்ன பண்ணுவான்னா மெத்தட் நேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருவான். இந்த மெத்தட் நேம் இது பண்ணும்பா, இந்த மெத்தட் நேம் கிளிக் பண்ணும், இந்த மெத்தட் நேம் என்ன பண்ணும் யூஆர்எல் போகும், இது வெயிட் பண்ணணும், இது வந்து ஆக்ஷன் கிளாஸ் பர்ஃபார்ம் பண்ணு சொல்லி கொடுத்துருவான். நீங்க என்ன பண்ணணும்னா அந்த இதெல்லாம் மேனுவல் டெஸ்ட் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இது மாதிரி வந்து அந்த அப்ளிகேஷன் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுவாங்க, அரேஞ்ச் பண்ணி எடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்ன்றது நீங்க ஸ்பெசிஃபை பண்றதுதான். யூசர் நேமு, அடுத்தது இதுல என்ன வரும்? பாஸ்வேர்ட் வரும். இது ரீசெட் பட்டன் கொடுத்துருவீங்க. ஓகே, இது மாதிரி ஆப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் டைப். ஆப்ஜெக்ட் டைப் ஒன்றும் கிடையாது, லொக்கேட்டருங்க. அது வந்து நேமா, ஐடியா, லிங்க் டெக்ஸ்டா, பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்டா, இல்லைன்னா வந்து சி செலக்டரா அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேட்டர்ஸ் தெரியும் இல்லை? வி ஹாவ் 8 டைப்ஸ் ஆஃப் லொக்கேட்டர்ஸ் வி ஹாவ். அந்த யூசர் நேம் வந்து நேம் கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு என்னது? நேம் லொக்கேட்டர். ரிசெட் பட்டனும் நேம் லொக்கேட்டர். அப்புறம் வந்து இந்த காலம் வந்து வேல்யூ காலம். வேல்யூ காலம்னா புரியுதா? கோ டு யூஆர்எல்னா யூஆர்எல் கொடுத்துருங்க. நீங்க கேட்கலாம் சார் என்ன சார் யூஆர்எல் தரல வெறும் ஸ்ட்ரிங் கொடுத்து கேட்கலாம். அந்த யூஆர்எல் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபைல் இருக்கும். கீழே காட்டுறோம் பாருங்க, அப்படியே பார்த்துட்டே வாங்க. வாங்க ஒன் செகண்ட். யா, இந்த ஸ்கிரீன் தெரியுதா? ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபைல் வச்சுட்டு யூஆர்எல் ஈக்குவல் டு இது கீ, இது வேல்யூ, யூசர் நேம் வந்து கீ, இது வேல்யூ, பாஸ்வேர்டு வந்து கீ, இது வேல்யூ. ஓகேங்களா? ஏன்னா நேம் தானே யூஸ் பண்றாங்க. லொக்கேட்டர் நேம் எப்படி இருக்கும்? யூஐடி தான் இருக்கு, நேம்ல பாஸ்வேர்ட் இருக்கு. இது வந்து கீ, இது வேல்யூ சொல்லிட்டு ப்ராடக்ட் கொடுத்துறாங்க. ஓகேங்களா?
கொடுத்துறாங்க. இது மாதிரி வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மேனுவல் டெஸ்ட்டுக்கு எக்ஸ்பாத் எடுக்க தெரியணும். இது மாதிரி எக்ஸல் ஷீட்ல இது மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோ கத்த மாதிரி அவங்க ஃபில் பண்ணவும் தெரியணும். ஓகேங்களா? இது வந்து ஆப்ஜெக்ட் நீங்க கொடுக்குறதாங்க. ஸ்க்ரீன்ல இருக்கும் பாத்தீங்களா, யூசர் நேம் இருக்கும்ல, கொடுத்துருங்க, கொடுத்துருங்க. இந்த ஆப்ஜெக்ட் வந்து லொக்கேட்டர் நேம் அந்த நேம் கொடுங்க, ஐடி அந்த ஐடி கொடுங்க, எக்ஸ்பாத் அந்த எக்ஸ்பாத் கொடுங்க, இல்லைன்னா சிஎஸ்எஸ் கொடுங்க. ஓகேங்களா? இந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்த கீ இது எதோட கீ இது அந்த ப்ராப்பர்ட்டியோட கீ இது. ஓகேங்களா? இந்த கீ கொடுத்து விட்டுணும். நீங்க கேட்கலாம் சார் என்ன சார் இங்க யூஆர்எல்லே இல்ல, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ டெமோல இருக்குன்னு கேட்கலாம். ஓகேங்களா? இதை வந்து மேப் பண்ணிருக்காங்க, தெரியுதா? ப்ராப்பர்ட்டி ஃபைல் இருக்க கீ எடுத்து இங்க மேப் பண்ணிருக்காங்க. இது மாதிரி பாத்தீங்கன்னா டெஸ்ட் கேஸ் வந்து நேம் தரணுங்க, ரீசெட் லாகின் அப்ளிகேஷன். இது வந்து இந்த ஃப்ளோ வந்து டெஸ்ட் கேஸ் வந்து ரிசெட் பண்றது மட்டும்தான். இது வந்து லாகின் அப்ளிகேஷன், இது லாகின் பண்றது மட்டும்தான். ஓகேங்களா? இது மாதிரி வந்து என்ன பண்ணணும்னா நீங்க வந்து அந்த கீவேர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி, கீவேர்ட்ஸ் ஆர் கால்ட் ஆக்ஷன் கீவேர்ட்ஸ். அந்த ஒரு கீவேர்ட்ஸ்க்கும் ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகும். கோ டு யூஆர்எல் என்ன ஆகும், டிரைவர் வந்து யூஆர்எல் போகும். செட் டெக்ஸ்ட்னா சம் டெக்ஸ்ட் என்டர் பண்ணணும். இது மாதிரி செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ற கீவேர்ட் ட்ரிவன் டெஸ்டிங். கீவேர்ட் ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க், சாரி, இந்த கீவேர்ட் ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க் யார் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா only the manual tester, those who don't have any sufficient knowledge in the coding part, they only prefer for the keyword driven frameworks. இந்த framework எந்த கம்பெனிலயும் இப்போ யூஸ் பண்றது இல்ல, only 10% companies using keyword driven frameworks. சதீஷ் புரியுதா? எந்த கம்பெனியும் keyword driven frameworks யூஸ் பண்றது இல்ல. ஓகேங்களா? now some new frameworks came. ஓகேங்களா? கராத்தே வந்துச்சுன்னா கராத்தே மூவ் ஆயிட்டாங்க எல்லாருமே. இதுவும் கராத்தே மாதிரி. கராத்தே இதெல்லாம் பார்த்தா நிறைய வேலை இருக்கு. கராத்தேல வேலை கிடையாது. பிடிடி மாதிரி எடிட் பண்ண காமிச்சேன் பாத்தீங்களா? பிடிடி மாதிரி ஜெர்கிங் கோட் எழுதி நீங்க ஈஸியா ஃபில் முடிச்சிடலாம். ஃபைன். இப்போ வந்து இந்த ஃப்ளோ வந்து நான் ஜூம் பண்றேன். கீவேர்ட் ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க்ஸ்னா என்னன்னா இந்த 1ன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து அவன் என்ன பண்ணணும்னா டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் இருக்கணும். ஒரு மேனுவல் டெஸ்ட்க்கு வந்து ஒரு மெயின் மெத்தட் இருக்கும், அதை ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ண தெரிஞ்சா போதும். தட் இஸ் கால்ட் டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட்டர். ஓகேங்களா? செகண்ட் என்னதுன்னா எக்ஸல் ரீடர்னு ஒன்று இருக்கணும். ஒரு மெத்தட் வந்து எஸ்ஜிடி எழுதிச்சிருப்பான். அந்த மெத்தட் என்ன பண்ணும் தெரியுமா? இந்த ஷீட்டை ரீட் பண்ணும். அப்பாச்சி பாய் யூஸ் பண்ணி அதுக்கு இந்த இந்த இது ரீட் பண்ணுமா இல்லையா? இந்த காலம் ரீட் பண்ணணும். கோ டு யூஆர்எல் செட் டெக்ஸ்ட்ல ரீட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு மெத்தட் வந்து எழுதிச்சிருப்பாங்க. தட் இஸ் கால் எக்ஸல் ரீட் குரு 99 எக்ஸல் ஃபைல் டாட் ஜாவான்னு ஒன்று இருக்கு. இதை வந்து எஸ்டிடோட எழுதிச்சிருப்பாங்க. நீங்க இந்த டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட்டர் மேல் டெஸ்ட் ரன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா இந்த மெத்தட் இந்த கிளாஸ் இருக்க மெத்தட் கால் பண்ணிட்டு அது என்ன பண்ணும்னா உங்களோட எக்ஸல் ஷீட்ல இருக்க அந்த கீவேர்ட்ஸ்லாம் பிக் பண்ணும். போட்டுருக்கா இல்லையா? ஆல் கீவேர்ட்ஸ் வில் பிளேஸ்ட் ஹியர். செட் டெக்ஸ்ட், கிளிக் எல்லா கீவேர்ட்ஸ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் மேல் டெஸ்ட் ரன் பண்றாங்க. இது போய் என்ன பண்ண போகுது, எக்ஸல் குரு 99 வந்து அந்த கீவேர்ட்ஸ் ரீட் பண்ண போகுது. ரீட் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலா வந்து தேர்ட் இங்கே வரும். டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஒரு கீவேர்ட்ஸையும் எடுத்து ரன் பண்ணும். ரன் பண்ணிட்டு ஓகே ஃபோர்த் எங்க போகும் தெரியுமா? ஃபோர்த் என்ன பண்ணும் அப்படின்னா உங்க ஆப்ஜெக்ட் ரெபாசிட்டரி போகும். நீங்க கேட்கலாம் ஆப்ஜெக்ட் ரெபாசிட்டரி புரியலன்னு கேட்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டி ஃபைல் தாங்க ஆப்ஜெக்ட் ரெபாசிட்டரி. அங்க என்ன இருக்கு? கீ வேல்யூ இருக்கா இல்லையா? அந்த கீவேர்ட்ஸ் ரீட் பண்ணிடும். பாருங்க, வெயிட் பண்ணுங்க. கீவேர்ட்ஸ் ரீட் பண்ணிடும். இந்த கீவேர்ட்ஸ் ரீட் பண்ணி இதுக்கான இது கீ ஆக்சுவலா இதுக்கான வேல்யூ எல்லாம் எங்க தெரியுமா இருக்கும்? ஒரு ஆப்ஜெக்ட் ரெபாசிட்டரி. ஆப்ஜெக்ட் ரெபாசிட்டரி ஒன்றும் கிடையாது, ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபைல் தான். என்ன சொல்றேன்? ஒரு ஆப்ஜெக்ட் ரெபாசிட்டரி சொல்றேன். ஓகேங்களா? தெரியுதா? ஆப்ஜெக்ட் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா? இருக்கு. இதுதான் உங்களோட ஆப்ஜெக்ட் ரெபாசிட்டரி. ஓகேங்களா? இதை வந்து என்ன பண்ணணும்னா ஃபோர்த் டயக்ராம் பிக் பண்ணும் போயிட்டு. I'll show you. Yeah. ஃபோர்த் வந்து பிக் பண்ணும். பிக் பண்ணிட்டு அதை ரீட் பண்ணிக்கும். ரீட் பண்ணிட்டு அதுல என்ன இருக்கும்? டெஃபினட்டா எக்ஸ்பாத் இருக்கலாம், நேம் இருக்கலாம். ஆப்ஜெக்ட் ரெபாசிட்டரியில அந்த வெப் எலிமெண்ட் எடுத்துக்கும். வெப் எலிமெண்ட் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபைனலா திருப்பி பார்த்தீங்கன்னா திருப்பி ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஃபைனலி என்ன அந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்? சென்ட் கீஸ் டெக்ஸ்ட் டைப் பண்றது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கிளிக் பண்றது எல்லாம் பண்ணும். தட் இஸ் கால் அப்ளிகேஷன் அண்டர் டெஸ்ட் இன் யூஐல பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, இந்த கீவேர்ட் ஃப்ரேம்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா we going to separating the keywords.
keywords separate பண்ணி some common set of function instructions perform பண்றதுக்காக தான் keyword driven frameworks பண்றோம். It's one of the action based kind of keyword driven testing. Some kind of actions will perform based on the arrangement in the keywords. நீங்க என்ன அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணணும். ஆனா வந்து இந்த கீவேர்ட் ட்ரிவன் பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணிக்கும். ஏன்னா நீங்க எக்ஸல் ஷீட்ல எல்லா கீவேர்ட் வச்சிருக்கீங்க, அப்ப என்ன பண்ணணும், எக்ஸல் ஷீட் ரீட் பண்ணணும். அப்போ இது ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டா ட்ரிவன் கலந்து இருக்கு இதுல. சரிங்களா? சம் எக்ஸ்டர்னல் ஃபைல் எக்ஸல் ஷீட் இருக்கு. யூசர் கேன் ஈஸிலி கண்ட்ரோல் அண்ட் ஸ்பெசிஃபை தி ஃபங்க்ஷனாலிட்டி தே வாண்ட் டு டெஸ்ட். இதுதான் கீவேர்ட் ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க். இப்போ வந்து சதீஷ் புரிஞ்சிருக்கும் கீவேர்ட் ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க் யார் போவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சஃபிஷியன்ட் நாலேஜே இல்லை, கோடிங் நாலேஜே இல்லை அப்படின்ற பர்சன் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எஸ்டிடியில் வந்து கேடி கொடுத்துருவாங்க இந்த மெத்தட் பண்ணணும்னு கொடுத்துருவாங்க. அவங்க அரேஞ்ச் பண்ணி ரன் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் வை ரிஃபரிங் ஃபார் த கீவேர்ட் ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க்ஸ். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் ஃப்ரேம்வொர்க்ஸ். Hybrid frameworks பார்த்தீங்கன்னா simple terms I can say the combination of keyword driven framework and data driven frameworks. ரெண்டுமே கலந்து தான் hybrid frameworks. ஓகே, இதுல hybrid framework வந்து ரொம்ப அட்வான்டேஜ் இருக்கு. என்னென்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்க keyword driven யூஸ் பண்ணலாம், data driven யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒர்க் பண்ண முடியும். அப்படின்னா கோடிங் தெரிஞ்சவனும் ஒர்க் பண்ண முடியும், மேனுவல் டெஸ்டரும் ஒர்க் பண்ண முடியும். ஆனால் மேனுவல் டெஸ்டர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் கிரியேட் ஒன்லி டெஸ்ட் கேஸ். மெத்தட் இருக்கும், மெத்தடுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி மெத்தடை கால் பண்ணி அந்த மெத்தடுக்கு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண தெரியும். புரியுதா? இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டேட்டா ட்ரிவன் அண்ட் கீவேர்ட் ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க்ஸ். போத் டெஸ்டர்ஸ் கேன் ஒர்க். ஆட்டோமேஷன் டெஸ்டர் ஒர்க் பண்ண முடியும், மேனுவல் டெஸ்டர் ஒர்க் பண்ண முடியும். மேனுவல் டெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தே won't create any methods. அவங்க டெஸ்ட் கேஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ணுவாங்க. பாருங்க, மேல் டெஸ்ட் கேஸ் will create only test cases. அவங்க என்ன எப்படி பண்ணுவாங்க அப்படி தெரியுமா? அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ் மூலம் மெத்தட் கால் பண்ணி ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணுவாங்க. தட்ஸ் வை they preferring this hybrid frameworks. If you go for PayPal பாத்தீங்கன்னா ஹைபிரிட் ஃப்ரேம்வொர்க் ஒர்க் பண்றவங்களுக்கு they will give preference. ஏன்னா hybrid frameworksல everything will be customized by their own. ஓகேங்களா? அவனே வந்து என்ன பண்ணிருப்பான், எல்லாத்தையுமே ஓனா பண்ணிருப்பான். மெத்தட்ஸ் கிரியேட் பண்ற மெத்தட் சரி, ஆஸ் வெல் அஸ் எல்லாமே லைக் ரிப்போர்ட்டிங், லாக் ஃபோர்ஜ் எல்லாமே அவனோட ஓன் ஒர்க் இருக்குமே தவிர எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி டிபெண்டன்சியும் யூஸ் பண்ணிக்க மாட்டான். ஓகேங்களா? ஃபார் ரிப்போர்ட் ஜெனரேஷன் they have used their own code. They are not used any extended report or they are not used any built-in reporting. எல்லாமே ஓனா இருக்கும். அது மாதிரி ஃப்ரேம்வொர்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க்ஸ். இந்த ஃப்ரேம்வொர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேஜர்லி யாரும் யூஸ் பண்றது இல்லை. இப்போ ஓகேங்களா? யூஸ் பண்றது இல்லைன்னா ஒன்லி 40% கம்பெனிஸ் ஆர் யூசிங் திஸ் ஹைபிரிட் ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க்ஸ். பட் மேஜர் கம்பெனிஸ் வென்ட் டு பிடிடி, குக்கும்பா, கராத்தே இது மாதிரி ஃப்ரேம்வொர்க்ஸ்க்கு மூவ் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் சைப்ரஸ் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம்வொர்க்ஸ். ஓகேங்களா? பிளேரைட் இப்போ வந்து ட்ரெண்டிங்ல இருக்கிறது என்ன தெரியுமா? குக்கும்பர் இருக்கு, ஆஸ் வெல் கராத்தே இருக்கு, பிளேரைட், சைப்ரஸ் இது மாதிரி ஃப்ரேம்வொர்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சைப்ரஸ் அண்ட் பிளேரைட் will be a ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம்வொர்க்ஸ். ஜாவாஸ்கிரிப்ட் ஓகேங்களா? இதெல்லாம் ட்ரெண்டிங்ல இருக்கு. ஓகேங்களா? இது மாதிரி ஃப்ரேம்வொர்க்ஸ் எல்லாம் மூவ் ஆறாங்க. ரொம்ப கோட் வந்து ரொம்ப எழுத்தாவல, எல்லாம் பில்டினா இருக்கு. சும்மா வந்து டெஸ்டே தேவையில்ல, பண்ணிக்கலாம். இதுதாங்க ஹைபிரிட் ஃப்ரேம்வொர்க்ஸ் போறதுக்கு காரணம். ஹைபிரிட் ஃப்ரேம்வொர்க்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ரீயூசபிள் பண்ணிக்கலாம். Everything they can be own. They have not used any third party plugins, not used any dependency, they have not used any third party plugins பண்ண மாட்டாங்க. எல்லாமே ஓனா பண்ணிருப்பாங்க. Okay, that's why everyone go for the hybrid driven frameworks. Okay, now come to this point. Last வந்துடலாம். இப்போ நம்ம பண்ண போறது என்னன்னா டெஸ்ட் என்ஜி. நீங்க பார்க்க போறது என்னன்னா டெஸ்ட் என்ஜி பார்க்க போறீங்க. டெஸ்ட் என்ஜி வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ஃப்ரேம்வொர்க். NG stands for next generation. NG stands for next generation. 1 minute. This conference will now be recorded. Test engine என்ன பாத்தீங்கன்னா NG stands for next generation. சரிங்களா?
இது வந்து என்ன வந்து பண்ணோம்னா ஜே யூனிட்டையும் என் யூனிட் வச்சு தான் இது டெவலப் பண்ணாங்க. ஜே யூனிட் தெரியும், இட்ஸ் ஒன்லி ஃபார் யூனிட் டெஸ்டிங். அண்ட் தென் வி ஹாவ் என் யூனிட்னு ஒன்று இருக்கு, ஜே யூனிட் இருக்கு. இதை ரெண்டுமே பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் என்ஜியை டெவலப் பண்ணாங்க. ஓகேங்களா? இந்த ஜே யூனிட்ல பார்த்தீங்கன்னா தே வில் யூஸ் ஒன்லி ஆன்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க, பிஃபோர் ஆஃப்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? டு கண்ட்ரோல் த அப்ளிகேஷன் ஃப்ளோ. ஓகேங்களா? எதுக்கப்புறம் எது ரன் ஆகணும் அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா தே ஆர் ஸ்டார்டட் யூசிங் திஸ் ஆன்டேஷன்ஸ். ஓகே, ஆனா டெஸ்ட் என்ஜின்ல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தே கேன் பெர்ஃபார்ம் எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் பண்ண முடியும். இன் JUnit can't perform end to end testing, we can do only the unit testing. But in TestNG has broken the drawbacks of JUnit, and then we can perform end to end testing very easier. TestNG போறதுக்கு ஒரே ரீசன் தான். ஓகேங்களா? இஃப் யூ டேக் டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க்ஸ், கீவர்ட் ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க்ஸ், அரே ஃப்ரேம்வொர்க்ஸ் போகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி லைப்ரரி யூஸ் பண்ணி தான் உங்களால் ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ண முடியும். ஆனால் டெஸ்ட் என்ஜினில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டிஃபால்ட் ரிப்போர்ட் HTML ரிப்போர்ட் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இட்ஸ் அ இன்பில்ட் ரிப்போர்ட்டிங் அவைலபிள் இன் த டெஸ்ட் என்ஜி. how many test case got failed, how many test case got pass, எத்தனை டெஸ்ட் கேஸ் ஸ்கிப் ஆச்சு எல்லாமே உங்களால் என்ன பண்ண முடியும் டெஸ்ட் என்ஜி டிஃபால்ட் ரிப்போர்ட்டிங் லேயரில் பார்க்க முடியும். பட் இஃப் யூ டேக் எனி அதர் ஃப்ரேம் ஒர்க்ஸ், டேட்டா ட்ரிவன், கீவர்ட் ட்ரிவன், ஆர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ரிப்போர்ட்டிங் இருக்காது. நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி டிபெண்ட்ஸ் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து தேர்ட் பார்ட்டி டிபெண்ட் தேவையில்லை, இதில் இன்பில்ட் ரிப்போர்ட்டிங் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா டோட்டலி 5 டெஸ்ட் கேஸ் இருக்கு. ஓகேங்களா? 5 டெஸ்ட் கேஸ் இருக்கு அப்படின்னா 5 டெஸ்ட் கேஸ்ல வந்து 5 டெஸ்ட் கேஸ் இருக்கு. ஒரு டெஸ்ட் கேஸுக்கும் ஒரு டெஸ்ட் மெத்தட் எழுதுறீங்க. ஓகேங்களா? அப்போ 5 டெஸ்ட் கேஸுக்கு 5 டெஸ்ட் மெத்தட் இருக்கும். எனக்கு வந்து 3 டெஸ்ட் மெத்தட் பாஸ் ஆயிடுச்சு. The remaining 2 test methods got failed. ஓகேவா? ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆகும்போது எனக்கு லாஸ்ட் 2 டெஸ்ட் மெத்தட்ஸ் மட்டும் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபெயில் ஆனதை மட்டும் ரன் பண்ணணும். அப்போ இஃப் யூ டேக் டேட்டா ட்ரிவன், கீவர்ட் ட்ரிவன் எடுக்கும்போது எனக்கு ரீரன் பண்றதுக்கான ஃபெயில்டு ரீரன் பண்றதுக்கான கெப்பாசிட்டி செல்லியம் ஃப்ரேம்வொர்க்ஸ் கிடையாது. ஆனால் டெஸ்ட் என்ஜினில் பார்த்தீங்கன்னா இஃப் ஐ ரன் 5 டெஸ்ட் மெத்தட்ஸ், 3 டெஸ்ட் மெத்தட் இஸ் ஃபெயில்ட், சாரி 3 டெஸ்ட் மெத்தட் இஸ் பாஸ்ட், 2 இஸ் ஃபெயில்டு. அந்த 2 மட்டும் ஃபெயில் ஆன ரன் பண்றதுக்கு எனக்கு ஆப்ஷன் இருக்கு. இன் TestNG we have one called TestNG fail.xml ஃபைல் இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணாலே எதெல்லாம் ஃபெயிலியர் ஆச்சோ அது மட்டும் ரீரன் ஆகும். ஓகேவா? ஐ ஹேவ் 5 டெஸ்ட் மெத்தட்ஸ், 3 பாஸ் ஆயிடும், 2 ஃபெயில் ஆயிடும். அந்த 2 ஃபெயிலியர் ரன் பண்ணணும் அப்படின்னா TestNG fail.xml ஃபைல் ஒன்று ஃபைல் இருக்கும். இந்த ஃபைலை நீங்க ரைட் கிளிக் பண்ணி ரீட் பண்ணாலே ஃபெயில் ஆனது மட்டும் ரன் ஆகும். ஆனா இந்த ஆப்ஷன் வந்து எந்த ஃப்ரேம்வொர்க்கும் கிடையாது. ஓகேங்களா? Okay, and then the major advantage is annotations. இது வந்து JUnitலயும் NUnitல டெவலப் பண்ண ஃப்ரேம்வொர்க் தான். ஆக்சுவலா இது வந்து annotations பண்றதால உங்க அப்ளிகேஷனோட ஃப்ளோ வந்து நீங்க என்ன பண்ண கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னா இதுக்கு அப்புறம் இது ரன் ஆகணும், பிஃபோர் சூட்டுக்கு அப்புறம் என்ன ரன் ஆகணும், ஆஃப்டர் சூட் ரன் ஆகணும். ஓகேங்களா? பிஃபோர் சூட்டுக்கு அப்புறம் பிஃபோர் கிளாஸ் ரன் அப்புறம் பிஃபோர் கிளாஸ் ரன் ஆகணும், பிஃபோர் கிளாஸ்க்கு அப்புறம் பிஃபோர் மெத்தட் ரன் ஆகணும், பிஃபோர் மெத்தட்க்கு அப்புறம் அட்டெஸ்ட் ரன் ஆகும்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃப்ளோவை நீங்க ஈஸியா என்ன பண்றாங்கன்னா டெஸ்ட் என்ஜினில் கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேங்களா? பிஃபோருக்கு அப்புறம் ஆஃப்டர் ரன் ஆகணும், பிஃபோர் கிளாஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் கிளாஸ் ரன் ஆகும்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ஃப்ளோ என்ன பண்ணலாம்னா நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்காக இங்க ஆன்டேஷன் யூஸ் பண்றாங்க. இந்த ஆன்டேஷன் ஃப்ளோ வந்து உங்களோட செல்லியம் டிஃபால்ட் ஃப்ரேம்வொர்க் கிடையாது, ஹைபிரிட் கீவர்ட் ட்ரிவன் டேட்டா ட்ரிவன் கிடையாது. ஓகே, நான் எதுக்காக டெஸ்ட் யூஸ் பண்றாங்க அது பேசணும். ஃபர்ஸ்ட் வந்து டு ஜெனரேட் ப்ராப்பர் ரிப்போர்ட். ஃபர்ஸ்ட் வந்து ரிப்போர்ட் ஜெனரேட் பண்றதுக்காக அதை யூஸ் பண்றாங்க. எத்தனை டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆச்சு, எத்தனை ஃபெயில் ஆச்சு, how many டெஸ்ட் கேஸ் காட் ஸ்கிப்டு. ஓகேங்களா? இன் கேஸ் ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா செகண்ட் தேர்ட்ல ரன் ஆகாது, ஸ்கிப் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ ஹவ் 5000 டெஸ்ட் கேஸ் இருக்கு, 4000 டெஸ்ட் கேஸ் ரன் ஆயிடுச்சு, 4001ல எனக்கு ஃபெயில் ஆகுது அப்படின்னா ரிமைனிங் 1000 டெஸ்ட் கேஸ் வந்து ரன் ஆகாது, எனக்கு ஸ்கிப் ஆயிடும், எல்லாமே ஸ்கிப் ஆயிடும். ஓகேங்களா? தட்ஸ் வாட் இஸ் சேயிங். ஸ்கிப் ஆனதும் எனக்கு ரிப்போர்ட்ல வரும். அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா குரூப்பிங் பண்ண முடியும். டெஸ்ட் என்ஜின் கேன் டு குரூப்பிங். குரூப்பிங்னா
இந்த டெஸ்ட் கேஸ்லாம் ஸ்மோக் டெஸ்டிங், இதெல்லாம் ஃபங்க்ஷனல் டெஸ்ட், இதெல்லாம் ரெக்ரெஷன் டெஸ்ட்னு சொல்லிட்டு நீங்கள் குரூப் பண்ணிக்கிட்டு அந்த குரூப்ஸை மட்டும் ரன் பண்ண முடியும். மல்டிபிள் டெஸ்ட் கேஸ் கேன் பி குரூப் ஈஸிலி அண்ட் தென் நீங்கள் அந்த குரூப்ஸை மட்டும் ரன் பண்ண முடியும். ஒரு testng.xml ஃபைல் ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலில் போயிட்டு நீங்கள் வந்து குரூப்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குரூப்ஸ் மட்டும் ரன் ஆகும். அண்ட் தென் யூ கேன் செட் சம் ப்ரியாரிட்டிஸ். எந்த டெஸ்ட் மெத்தட் ஃபர்ஸ்ட் ரன் ஆகணும், வி கேன் ஹாவ் மல்டிபிள் டெஸ்ட் இருக்கும். எந்த டெஸ்ட் மெத்தட் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். அது மட்டும் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும். ஓகே. அண்ட் தென் ஃபோர்த் ஒன், எனக்கு ஒரு டெஸ்ட் மெத்தட் இருக்கு, அது வந்து 20 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும். நீங்க கேட்கலாம், ஏன் சார் ஒரு டெஸ்ட் மெத்தடை 20 டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்றோம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த டெஸ்ட் மெத்தடோட ஸ்டெபிலிட்டி செக் பண்ணணும். ஸ்டெபிலிட்டி ஃபர்ஸ்ட் டைம் பாஸ் ஆகிடும், செகண்ட் டைம் ஃபெயில் ஆகிடும், தேர்ட் டைம் பாஸ் ஆகும். இது மாதிரி வந்து எனக்கு இது மாதிரி இன்ஃப்ரீக்வெண்டாக ஃபெயில் ஆச்சு அப்படின்னா நான் வந்து ஸ்டெபிலிட்டி செக் பண்ணணும். ஸ்டெபிலிட்டி செக் பண்ணணும் அப்படின்னா இன்வோகேஷன் கவுண்ட் தரணும். இன்வோகேஷன் கவுண்ட் 20 கொடுத்தனா அதே டெஸ்ட் மெத்தட் வந்து 20 டைம்ஸ் ரன் ஆகும். புரியுதா? 20 டைம்ஸ் ரன் ஆயிடுச்சு, 20 டைம்ஸ் பாஸ் வந்துச்சு அப்படின்னா அப்ளிகேஷன் இஸ் சம்வாட் ஸ்டேபிள்னு அர்த்தம். சாரி, தட் டெஸ்ட் மெத்தட் ஸ்டேபிள்னு அர்த்தம். அது புரியுதா உங்களுக்கு? ஒரு டெஸ்ட் மெத்தட் 25 டைம்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா இன்வோகேஷன் கவுண்ட் 25 கொடுத்தீங்க அப்படின்னா 25 டைம்ஸ் ரன் ஆகும். டு செக் த அப்ளிகேஷன் ஸ்டெபிலிட்டி செக் பண்றேன், அப்ளிகேஷன் ஸ்டேபிளா இருக்கான்னு செக் பண்றேன். ஓகேங்களா? அந்த டெஸ்ட் மெத்தட் ஸ்டேபிளா செக் பண்றேன். டெஸ்ட் மெத்தட் ஸ்டேபிளா இருந்தா டெஃபினட்டா அப்ளிகேஷன் ஸ்டேபிளா தான் இருக்க போகுது. அப்போ இன்வோகேஷன் கவுண்ட் கொடுத்துருங்க. இந்த ஃபீச்சர் வந்து உங்க செல்லியும் ஃப்ரேம்ல கிடையாது. இதை நீங்க அச்சீவ் பண்ணா அடிஷனல் கோடிங் தான் எழுதணும். எதில் எழுதணும்? டேட்டா டைப்ல எழுதணும். இது மாதிரி வந்து இந்த ஃபீச்சர் கிடையாது. அண்ட் தென் ஃபிஃப்த் பாயிண்ட், நீங்க வந்து டெஸ்டிங் யூஸ் பண்ணி கிராஸ் ப்ரௌசர் டெஸ்டிங் வந்து சேம் நோட் மிஷின்ல லேப்டாப்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? யூ கேன் ஓப்பன் த எட்ஜ், ஃபயர்ஃபாக்ஸ், குரோம், ஒரே டெஸ்ட் கேஸை மல்டிபிள் ப்ரௌசர்ஸ்ல டெஸ்ட் பண்ணி நீங்க கிராஸ் ப்ரௌசர் டெஸ்டிங் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். கிராஸ் ப்ரௌசர்னா ஒன்றும் கிடையாதுங்க. அதே டெஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா எட்ஜில் ஃபெயில் ஆகிடும், அதே டெஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா குரோமில் பாஸ் ஆகிடும். ஏன்னா யூஐயோட பிஹேவியர்லாம் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆடு பார்த்தீங்களா லெஃப்ட் சைடில் வந்திருக்கும், இதை கிளிக் பண்ண ட்ரை பண்ணுவேன், ஃபெயில் ஆகிருக்கும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌசருக்கு பார்த்தீங்கன்னா சம் யூஐயில் சேஞ்சஸ் இருக்கணும். எனக்கு வந்து சேம் டெஸ்ட் கேஸ் தான் எல்லா ப்ரௌசர்லையும் பாஸ் ஆகணும். ஸோ தட்ஸ் த ரீசன் ஐ கோ ஃபார் கிராஸ் ப்ரௌசர் டெஸ்டிங் to execute the same test case on multiple browsers. Okay, அந்த சப்போர்ட் டெஸ்டிங்ல இருக்கு. அண்ட் தென் ஒன் ஆப்ஷன், இந்த டெஸ்ட் என்ஜின் நீங்க போனீங்கன்னா அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி லைப்ரரி கூட நீங்க இன்டகிரேட் பண்ணிக்கலாம். யூ கேன் இன்டகிரேட் வித் மேவன், ஜென்கின்ஸ், சர்க்கிள் சிஐ, எந்த ஒரு எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட் என்ன பண்ணிக்கலாம், இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஈவன் தோ யூ ஆர் பில்ட் இன் ரிப்போர்ட்டிங், தட் won't be a பியூட்டிஃபுல் ரிப்போர்ட்டா இருக்காது. ஓகேங்களா? அதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இன்டெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் we have one more feature, ரீட்ரை பண்ணலாம். ரீட்ரை என்ன புரியுதா? நெட்வொர்க் கிளிச் இருக்கு, டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து ரீட்ரேவும் இதுல பண்ணிக்கலாம், டெஸ்டிங்ல பண்ணிக்கலாம். வித் ஹெல்ப் ஆஃப் ரிட்ரே அனலைசர்னு ஒன்று இருக்கு, கான்செப்ட் இருக்கு. அந்த ரிட்ரே அனலைசர் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா மல்டிபிள் டைம்ஸ் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க கவுண்ட் எவ்வளவு தரீங்களோ அத்தனை டைம் ரீட்ரை ஆகும். ஓகே. அண்ட் தென் டெஸ்ட் யூ கேன் ஹேவ் annotations இருக்கு, பிஃபோர் மெத்தட், ஆஃப்டர் மெத்தட், பிஃபோர் டெஸ்ட், ஆஃப்டர் டெஸ்ட் இருக்கு. டு உங்க அப்ளிகேஷன் ஃப்ளோவை என்ன சொல்றது சீக்வன்ஷியல்லாம் புரியுதா? அந்த ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த annotations யூஸ் பண்ணிக்கலாம். பிஃபோர் த ஃபர்ஸ்ட் ஆகும், ஆஃப்டர் செகண்ட் ரன் ஆகும். ஓகேங்களா? இது மாதிரி வந்து உங்க அப்ளிகேஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு யூ கேன் யூஸ் ஆல் திஸ் annotations. ஓகே. Advantages of going to test changes, annotations are easy to understand. annotationன்றது என்னதுன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்றது annotations. அதை வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பிஃபோர் டெஸ்ட், ஆஃப்டர் டெஸ்ட், பிஃபோர் மெத்தட், ஆஃப்டர் மெத்தட். டெஸ்ட் கேஸை குரூப் பண்ண முடியும். parallel டெஸ்டிங் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். parallel டெஸ்டிங்னா 50 டெஸ்ட் கேஸ் இருக்குன்னா நீங்க வந்து த்ரெட் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா டிஃப்ரெண்ட் சேம் ப்ரௌசரே மல்டிபிள் ஓப்பன் ஆயிட்டு
உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரன் ஆகும். இட் வில் சேவ் யுவர் எக்ஸிகியூஷன் டைம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா annotations. I already said the annotations. Annotation test engine lines of code control how the method belong executed. இது வந்து உங்க அப்ளிகேஷன் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்றது தான். ஓகேங்களா, உங்க மெத்தடை கண்ட்ரோல் பண்றது தான். இதுக்கு அப்புறம் ரன் பண்ணு அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்றது annotations. ஓகே, and then yeah, is there. Yeah, okay, okay. These are the டெஸ்ட் என்ஜி ஃபியூச்சர்ஸ். ஓகேங்களா, டெஸ்ட் என்ஜில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. எனேல் பண்ணலாம், டிசேல் பண்ணலாம், டெஸ்ட் கேஸ் சொல்கிறேன். அண்ட் தென் டெஸ்ட் மெத்தட் எனேல் பண்ணலாம், டிசேல் பண்ணலாம், குரூப்பிங் பண்ணலாம், ஒரு கரஸ்பாண்டிங் மெத்தட் ரன் பண்ணலாம். ஓகேங்களா, அண்ட் தென் யூ கேன் இன்டெகிரேட் ஜென்கின்ஸ் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். யூ கேன் பர்ஃபார்ம் த கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் பை இன்டெகிரேட்டிங் ஜென்கின்ஸ் வித் டெஸ்ட் என்ஜி. அதையும் பண்ணிக்கலாம். ஓகே, one minute, I want to show one diagram. Yeah, I'll do one thing. Tomorrow I will take the page object model. ஓகேங்களா, எடுத்துட்டு Thursday வந்து என்ன பண்ணிக்கலாம், we'll go for the real time classes. Okay, I'm going to sign a session right now.